கடந்த 10 வாரங்களாக இயேசுவின் சந்திப்புகள் என்ற தலைப்பில் நாம் தொடர் செய்திகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு ஊழியம் செய்த பொழுது தேவ ராஜ்யத்தின் சத்தியங்களை தனிப்பட்ட நபர்களுக்கு அவர் போதித்த பொழுது ஏற்பட்ட சந்திப்புகள் தான் நாம் இந்த பல வாரங்களாக பார்த்து கொண்டு வருகின்றோம். கடந்த வாரம் பாஸ்டரையா அந்த லூக்கா 24 அதிகாரத்திலிருந்து இந்த 10வது சந்திப்பை குறித்து நம்மோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு இந்த தொடர் செய்தியின் கடைசி பாகம் 11வது பாகத்தை உங்களோடு கூட நான் இன்றைக்கு பேச இருக்கின்றேன். இந்த தொடர் செய்தி ஆரம்பித்த பொழுதே நான் என்னுடைய தகப்பனார் இடத்துல கேட்டுக்கிட்டேன், இந்த கடைசி செய்தி முக்கியமாக இயேசுவும் பேதுரும் என்ற அந்த சந்திப்பை நான் பேச விரும்புகிறேன்ப்பா, எனக்கு அதுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி நான் முன்னாடியே கேட்டு வைத்துக்கிட்டேன். அதனால் என்னுடைய அப்பா மிகுந்த தயவுள்ளவராக இருக்கின்றபடியால் எனக்கு அதை விட்டு கொடுத்தார். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு சந்திப்பு. இதில் அநேக அற்புதமான சத்தியங்கள் உண்டு. நான் எப்பொழுதும் இந்த வசன பகுதியை வாசிக்கும் பொழுது மிக ஆர்வமாக இந்த வசன பகுதியை நான் வாசிப்பேன், படிப்பேன். ஆகையால் அதிலிருந்து உங்களோடு கூட இந்த காலையில் பேசுவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இயேசுவும் பேதுருவும் என்ற சந்திப்பை நாம் இந்த காலையில் பார்க்க இருக்கின்றோம். சுவிசேஷங்களில் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பதாக கிட்டத்தட்ட 8 முறை ஆண்டவராகிய இயேசு காட்சி அளித்ததை குறித்து நாம் சுவிசேஷங்களில் வாசிக்கின்றோம். இதில் என்ன ஒரு அருமையான ஒரு காரியம்னா, ஆண்டவராகிய இயேசு முதலாவது தம்மை வெளிப்படுத்தின நபர் யார் என்றால் மகதலேயான் மரியாளுக்கு தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். மரியாள் அவர்கள் கல்லறை அருகே அவர்கள் அழுது கொண்டிருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் மரியாளுக்கு தோற்றம் அளிப்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்பதாகும் 2வது முறை ஆண்டவராகிய இயேசு தம்மை வெளிப்படுத்தின பொழுது அப்பொழுதும் சகோதரிகளுக்கு தான் தம்மை வெளிப்படுத்துகின்றார். சகோதரிகளுக்கு 2 விசேஷித்த முதல் 2 விசேஷித்த அந்த வெளிப்பாடுகளை தருவதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே இயேசு சகோதரிகளை மிக அதிகம் நேசிக்கின்றார். சகோதரிகளுக்காக ஆண்டவர் பல அற்புதமான இந்த சந்திப்புகளை ஏற்படுத்தினதை பார்க்கின்றோம். மத்தேயு 28 அதிகாரத்தில் இதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். இந்த காலையில் கல்லறைக்கு வந்த அந்த சகோதரிகள் திரும்பி செல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அவளுக்கு தரிசனமானார். 3வது நாம் பார்க்கக்கூடியது கடந்த வாரம் பார்த்தது லூக்கா 24 அதிகாரத்தில் எம்மாவூர் சீஷர்கள், எம்மாவூருக்கு நேராக கடந்து போய் கொண்டிருந்த சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு தம்மை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். 4வது நாம் அந்த பூட்டப்பட்ட கதவின் மத்தியில் யோவான் 20 அதிகாரத்தில் சீஷர்கள் இந்த 10 சீஷர்கள் இந்த பூட்டப்பட்ட கதவுக்குள் இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு தம்மை வெளிப்படுத்தி நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவளுக்கு காட்சி அளித்ததை நாம் பார்க்கின்றோம். 5வது முறை ஆண்டவராகிய இயேசு தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அதே அதிகாரத்தில் யோவான் 20 அதிகாரத்தில் தோமாக்கென்று ஆண்டவராகிய இயேசு மீண்டும் திரும்பி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 8 நாட்கள் கழித்து மீண்டும் அவர்கள் அந்த பூட்டப்பட்ட அறையில் இருந்த பொழுது இயேசு மீண்டும் அவர்கள் மத்தியில் பிரசன்னமாகி நான் உயிரோடு இருக்கின்றேன் என்று அவளுக்கு உறுதிப்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்பதாக 6வது முறை ஆண்டவராகிய இயேசு எங்கே தம்மை வெளிப்படுத்தினார் என்றால் அது யோவான் 21 அதிகாரத்தில். அந்த அதிகாரம் தான் இன்றைக்கு காலையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். அந்த அதிகாரத்தில் மீண்டும் இந்த 7 சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு தம்மை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்பதாக 7வதாக மத்தேயு 28 அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு வானத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக சீஷர்களுக்கு இந்த கடைசி பிரதான கட்டளையை கொடுக்கும் பொழுது அந்த இடத்திலும் ஆண்டவராகிய இயேசு தம்மை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். 8வது முறை ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்துவதை குறித்து நாம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். அவர் சொல்றார், கிட்டத்தட்ட 500 பேருக்கு ஆண்டவராகிய இயேசு தம்மை வெளிப்படுத்தினார் என்று. இப்படியாக அந்த உயிர்த்தெழுந்த பின்பதாக ஆண்டவராகிய இயேசு 8 முறை தம்மை வெளிப்படுத்தினதை குறித்து நாம் சுவிசேஷங்களில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் சீஷர்களோடு கூட இருந்த பொழுது அநேக முறை தம்முடைய மரணத்தை குறித்தும் தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் பல முறை அவர்களுக்கு போதித்திருந்தாலும் அவர் உயிரோடு எழுந்த பொழுது அந்த செய்தி வெறும் மற்றவர்களுக்கு தான் அதிர்ச்சியாக இருந்திருக்கணுமே தவிர சீஷர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கக்கூடாது. சீஷர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கக்கூடாது. சீஷர்கள் அதை எதிர்பார்த்திருக்கணும். ஆனாலும் இயேசு உயிரோடு எழுந்த பொழுது சீஷர்கள் கூட சற்று அவிசுவாசமாக இருந்தார்கள். ஒரு இடத்துல ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார்.
சகோதரிகள் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பாமல் இருக்கிறீங்க என்று ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கணிந்து கொள்கிறார். ஒரு இடத்துல விசுவாசமாயிருங்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா இவ்வளோ முறை ஆண்டவர் தம்முடைய மரணத்தை குறித்தும் உயிரோடு எழுந்ததை குறித்தும் அவர் சொல்லியிருந்தாலும் அவர்களுக்குள் சற்று அவிசுவாசம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் இயேசுவோடு தான் இருந்தார்கள். இயேசுவின் 3 வருடத்தில் அவள் இயேசு பக்கத்திலே இருந்து இயேசுவின் போதனைகளை எல்லாம் தெளிவாக கேட்டிருந்து இயேசுவின் அற்புதங்களை எல்லாம் பார்த்திருந்தும் இயேசு மரித்த பின்பதாக அவருடைய விசுவாசம் சற்று தள்ளாடினதை நாம் பார்க்கின்றோம் சுவிசேஷங்களில். இது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. நம்ம அற்புதங்களை அனுபவித்திருந்தாலும் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை கடந்த நாட்களில் செய்திருந்தாலும் திடீரென்று ஒரு சூழ்நிலை நமக்கு விரோதமாக வரும் பொழுது, ஒரு போராட்டத்தின் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நாம் விசுவாசத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவது சகஜம்தான். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், இந்த ஆவிக்குரிய பயணத்தில் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது அந்த ஆவிக்குரிய நடையில் சில நேரத்தில் உச்சக்கட்ட நிலையில் நாம் இருக்கிறதை போல நம்ம உணரலாம். அப்படின்னா அந்த உச்சக்கட்ட நிலை என்பது நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை உண்டு. அந்த ஜெப அறைக்குள்ளே போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுடைய ஜெபங்கள் மலைகளை அசைக்கின்றது என்று ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கின்றது. அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகின்றார் என்று ஒரு நமக்கு ஒரு உறுதி உண்டு. அப்படிப்பட்ட உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாச நடை ஒரு பலனுள்ள ஒரு நடையாக இருக்கின்றது போல தோணுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் சில அனுபவங்கள் வழியாக நம்ம போகும் பொழுது அந்த உச்சக்கட்டையிலிருந்து ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தின் வழியாக நாம் கடந்து போகின்றோம். இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தின் வழியாக போகும் பொழுது, போராட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாகும் பொழுது, விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது சில நேரத்தில் ஜெபிப்பதே கடினமாய் மாறுகின்றது. ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கூரைக்கு மேலே போகாதது போல காணப்படுகின்றது. நம்முடைய ஜெபங்கள் வறண்ட நிலையில் காணப்படுகின்றது. எவ்வளோ ஜெபித்தாலும், சில நேரத்தில் உபவாசம் பண்ணினாலும் சரி, பல காரியங்களை செய்தாலும் நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு பதில் காணாததை போல நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த சீஷர்களும் காணப்படுகின்றார்கள். அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகின்றது, அவருடைய நம்பிக்கை சோதிக்கப்படுகின்றது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாக தேவ வார்த்தையில் 1 பேதுரு 1 6 7 அழகாக எழுதுகின்றார். வாசிங்களேன். 1 பேதுரு 1:6-7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஒரு ஆமென் சொல்லலாமா? சொல்றாரு, அழிந்து போகக்கூடிய பொன் அக்கினியினால சோதிக்கப்படும், அதைவிட விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படும் என்று அவர் சொல்றார். அப்படின்னா சில நேரத்தில் விசுவாசத்தின் சோதனைகள் வழியாக கடந்து போகும் பொழுது, நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது, நாம் சந்தோஷமாக இருக்கணும் என்று, நாம் திடம் கொள்ளணும் என்று தேவ வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஆனால் பேதுருவுடைய வாழ்க்கையில் இது அவனுடைய விசுவாசத்தின் சோதனையாக இருந்தது. பேதுருடைய வாழ்க்கையில் இது அவனுடைய விசுவாசத்தின் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த 21வது அதிகாரத்தில் இயேசுவோடு கூட ஏற்பட்ட சந்திப்பை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக பேதுருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது என்று பார்ப்பது மிக அவசியம். ஏன் பேதுரு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகின்றான், ஏன் பேதுரு அவ்வளோ சோர்ந்து இருக்கின்றான் என்று நாம் அதை பார்ப்பது மிக அவசியம். அதோடைய பின்னலையை பார்ப்பது மிக அவசியம். உடைய வேதாகமத்தில் லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பி கொண்டீர்கள் என்றால் இந்த சம்பவம் நமக்காக வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. பேதுருடைய வாழ்க்கையில் அந்த பிளவு எப்படி நடந்தது, அந்த விசுவாசத்தின் போராட்டத்தில் எப்படி அவன் தோல்வி அடைந்தான் என்று மிக தெளிவாக தேவ வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. 22ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இங்கே என்ன ஒரு அருமையான காரியம்னா, ஆண்டவர் பேதுருவிடத்தை பார்த்து சொல்றாரு, சாத்தான் உன்னை என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கிறான். உடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு, உன்னை தொடுவதற்கு உத்தரவு என்னிடத்துல கேட்டிருக்கிறான். நான் அதை அனுமதிச்சிருக்கிறேன். ஆனால் நான் என்ன பண்றேன்னா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபம் பண்றேன் என்று இயேசு சொல்றார். அப்படின்னா 2 காரியங்களை இங்கே கவனிப்பது மிக அவசியம். யோபின் புஸ்தகத்தில் நடந்த சம்பவத்தை போல தான் இந்த இடத்துலையும் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பிள்ளைகளை சாத்தான் அவருடைய உத்தரவு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியை கூட அவருடைய உத்தரவு இல்லாமல் அவன் தொட முடியாது. சாத்தானுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிகாரம் இல்லை ஐயா. அதிகாரம் இழந்து விட்டான். அது கொடுக்கப்படும் அனுமதின்றது அவரிடத்துல போய் கேட்டு தான் அவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்யவே முடியும். அவர் அனுமதி மாத்திரம் கொடுக்கல இயேசு. அவர் சொல்கிறாரு, ஆனால் நான் உனக்காக என்ன பண்ணுறேன் பேதுரு, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், உனக்காக நான் பரிந்து பேசுகிறேன். உன்னுடைய விசுவாசம் அதில் தளரக்கூடாது. உன்னுடைய விசுவாசத்தில் நீ அந்த போராட்டத்தில் நீ அதில் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக பரிந்து பேசுகிறேன் என்று பேதுருவை அங்கே உற்சாகப்படுத்துவதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா வலது பாசத்தில் அவர் அமர்ந்து கொண்டு எனக்காக எப்பொழுதும் மன்றாடக்கூடிய வீரர் அவர் என்னுடைய பெயரை சொல்லி 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 பிதாவிடத்தில் எனக்காக மன்றாடி கொண்டிருக்கின்றார், உங்களுக்காகவும் மன்றாடி கொண்டிருக்கின்றார். அடுத்தது வாசிங்களேன், என்ன சொல்றாரு? அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். பாருங்களேன், இவ்வளோ தூரம் ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு சாத்தான் உன்னை அசைக்க போறான், உத்தரவு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உனக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு. இதுக்கு சரியான பதில் என்னவா இருந்திருக்கணும்னா, ஆண்டவரே தொடர்ந்து எனக்காக மன்றாடி ஜெபிங்க, இப்படியாவது நான் இதில் விடுதலையோடு கூட நான் வெற்றியோடு கூட நான் வெளியே வரணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் பேதுரு இதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பொழுதும் துணிச்சலாக பேசக்கூடிய மனுஷன். அவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வாயை திறந்துருவார்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு தெரியுமா? யோசிக்க முன்னாடியே வாயில் வெளியே வந்துடும். வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை தான் பண்ணிட்டார். அவர் சொன்ன உடனே அவனுக்குள்ள இந்த ரோஷம் உடனே என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றாரு, காவலிலும் சாவிலும், சரி உங்களை சிறைச்சாலையில் போட்டாலும் நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்க போகிறேன், உங்களை கொன்னாலும் நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்க போகிறேன் என்று துணிச்சலாக சொல்கிறாரு பேதுரு. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் பரிதாபப்படுறாரு. சரி நான் உனக்கு பிட்டே சொல்கிறேன், இனி பச்சையாகவே சொல்கிறேன், நீ என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அழகாக சொல்லி உன்னை காப்பாற்றணும்னு பார்த்தேன். இப்படி ஒரு போராட்டம் நடக்குதுப்பா, உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்னு நீ அதை நம்ப மாட்டேன்ற. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நீ சேவல் காலையில் கூவதற்கு முன்பதாக 3 முறை என்ன பண்ண போற, என்னை மறுதலிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றார். என்ன ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை பேதுருக்கு தரப்படுகின்றது. அதற்கு பின்பதாக என்ன நடந்தது என்றும் அழகாக வசனத்தில் வாசிக்கணும். 54வது வசனத்திலிருந்து 61வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றான். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று
கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். என்ன ஒரு பரிதாபமான ஒரு சம்பவம். அவர் எச்சரிக்கிறாரு, இதெல்லாம் நடக்க போகுதுன்றாரு. அவர் சொன்னபடியே பேதுரு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை இயேசுவை எனக்கு தெரியாது, இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை என்று அவன் சொல்லுவதை இங்கே வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதுவும் 61ஆம் வசனத்தில் அவன் 3வது முறை மறுதலித்த பின்பதாக அந்த சேவல் கூவுது. அந்த நேரத்தில் வசனம் சொல்கின்றது, அப்பொழுது பேதுரு இயேசுவின் முகத்தை பார்க்கின்றான் என்று. எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த நேரத்தில் காய்பாய் இடத்துல விசாரணை நடத்தி முடிந்து இயேசு வெளியே வந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த 3வது மறுதலிப்பு நடந்திருக்கலாம். அந்த 3வது தடவை அவர் மறுதலிக்கும் பொழுது இயேசு அவனுக்கு முன்பதாக போறாரு. அவன் 3வது தடவை இயேசு மறுதலிச்சுட்டான். அவரை முகத்தை பார்த்தோன்னே பேதுரு உடைக்கப்படுறான். பேதுருக்கு மிகப்பெரிய வேதனை. அவன் மிக மனம் கசந்து அழுது கொண்டு ஓடுகின்றான் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. இந்த பேதுரு தான் ஆண்டவராகிய இயேசு அவர் போதித்து கொண்டிருந்த பொழுது கடினமாக ஒரு போதனையை போதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அநேகர் அவரை விட்டு போய்விட்டார்கள். இப்போ இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விடுறீங்களா என்று கேட்கும் பொழுது பேதுரு தைரியமாக எழும்பி சொல்றான், யோவான் 6:68, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போகுமோ, உங்களிடத்துல தான் ஜீவ வார்த்தைகள் உண்டையா, உங்களை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்றான். அதே நேரத்தில் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பேதுரு ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, நான் யார் என்று மற்றவர்கள் என்ன சொல்றாங்க சொல்லும்போது பேதுரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடோடு கூட நீர் கிறிஸ்து தேவகுமாரன் என்று மிக அழகாக வெளிப்பாடோடு கூட இயேசுவை குறித்து அவன் பிரகடனம் பண்ணுகின்றான். ஆனால் அதே பேதுரு தான் அன்று ராத்திரியில குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்திரீயை பார்த்து அவன் சொல்றான், ஸ்திரீயே எனக்கு அவரை தெரியாது, எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, இயேசு என்றால் யார் எனக்கு தெரியாது, ஐயா நானும் அவரும் ஒன்னா இல்லை, நான் அவருடைய சீஷர் இல்லை, 3 வருடங்கள் அவரோடு கூட இருந்த ஒரு சீஷர், அதுவும் ஒரு சாதாரண சீஷர் இல்லை, இயேசுவோடு கூட நெருங்கி இருந்த ஒரு சீஷர். வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பல குழுக்கள் இருந்தார்கள். 500 பேர் இயேசுவை பின்பற்றின குழு ஒன்று இருந்தது, 120 என்ற ஒரு குழு இருந்தது, 12 பேர் என்ற ஒரு குழு இருந்தது, அதிலுக்கும் இன்னும் ஆழமாக 3 பேர் இருந்தார்கள். யோவான், யாக்கோபு, பேதுரு ஆகிய 3 பேர் இயேசுவுக்கு மிக நெருங்கிய சீஷர்கள். இயேசு அநேக நேரங்களில் மற்ற சீஷர்களை எடுத்து செல்லாத இடங்களுக்கு இவர்கள் 3 பேரை கொண்டு போவார். மறுரூப மலையில் அவர் மறுரூபமான பொழுது அதை பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியம் பேதுருவுக்கு தரப்பட்டது. அந்த மகளை உயிரோடு எழுப்பும் பொழுது வேற யாரும் அந்த அறையில் இல்லை, யாக்கோபும் பேதுருவும் யோவானும் மாத்திரம் தான் இருந்தார்கள். இந்த பேதுரு எல்லாவற்றையும் பார்த்திருந்த பேதுரு, இயேசுவோடு கூட இருந்த பேதுரு, நான் உம்மை கைவிட மாட்டேன், உம்மோடு கூட நான் சாவதற்கு ஆயத்தமாயிருப்பேன் என்று சொன்ன பேதுரு அன்று ராத்திரி 3 முறை அவரை நான் அறியேன் என்று அறிக்கை செய்கின்றான், உடைக்கப்படுகின்றான். அதற்கு பின்பதாக இயேசு உயிரோடு எழுந்த இயேசு தம்மை வெளிப்படுத்தும் பொழுது பேதுருக்கு அவருடைய முகத்தை பார்த்திருக்க முடியாது. பேதுருக்கு மிக அதிக வெட்கம் இருந்திருக்கும், மிக அதிக வேதனை இருந்திருக்கும். எப்படியா அவருடைய முகத்தை நான் பார்க்க முடியும், அவரை 3 முறை நான் மறுதலிச்சிட்டேனே, 3 முறை அவரை தெரியாதே என்று நான் சொல்லிட்டேனே என்று ஒவ்வொரு முறையும் இயேசு அந்த பூட்டப்பட்ட அறைக்குள் அவர் நின்ற பொழுது பேதுருக்கு ஒரே வேதனை, பேதுருக்கு ஒரே துக்கம், துயரம். என்ன பண்ணுவேன், எப்படி நான் இயேசுவை நான் பின்பற்றுவேன் என்று இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் போராட்டத்தை போராடி கொண்டிருந்த பேதுரு திடீரென்று ஒரு நாளைக்கு எழும்பி அவன் சொல்றான், நான் திரும்பி என் பழைய வாழ்க்கைக்கு நான் போக போறேன், திரும்பியும் எதிலிருந்து என்னை அவர் பிரித்தெடுத்திருந்தாரோ அந்த பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்ப செல்கின்றேன் என்று அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட 6 சீஷர்களை கூட கூட்டாக சேர்த்து 6 பேரும் ராவெல்லாம் போய் மீன் பிடிக்க கடந்து போகின்றார்கள் என்று யோவான் 21 சொல்லுகின்றது. அந்த சம்பவம் இன்னொரு அற்புதமான சம்பவம், அதை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ராவெல்லாம் அவர்கள் பிரயாசப்படுகின்றார்கள், ராவெல்லாம் கஷ்டப்படுகின்றார்கள், ராவெல்லாம் இப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்த சீஷர்கள் எந்த விதத்திலும் ஒரு மீனை கூட பிடிக்க முடியவில்லை. காலை நேரம் வரும் பொழுது கரை ஓரம் ஒரு மனிதன் நின்று அவர்களை பார்த்து கேட்கிறாரு, ஏதாவது பிடித்திருக்கிறீங்களா என்று கேட்கிறாங்க.
அப்போதான் அவங்களுக்கு ஒரு உணர்தல் வருது, எதுவும் பிடிக்கலையா, எதுவும் அகப்படலை. ராவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ராவெல்லாம் நாங்கள் எங்களுடைய சொந்த பலத்தில் முயற்சி பண்ணோம், ஆனால் எதுவும் நடக்கலை. நான் சொல்றேன், எப்பொழுதெல்லாம் அவர் நம்மை வைத்திருக்கின்ற இடத்தை விட்டு நாம் வெளியே போகின்றோமோ அந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம இழந்து விடுகின்றோம், கிருபைகளை இழந்து விடுகின்றோம். இவள் அனுபவம் நிறைந்த சீஷர்கள், இவளுக்கு அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நடந்திருக்கு. அது ஒரு மீனாவது சிக்கியிருக்கும், ஒரு மீனாவது பிடித்திருப்பார்கள். ராவெல்லாம் 7-8 மணி நேரம் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் அகப்படாமல் அவள் வேதனையில் தவித்து கொண்டிருந்த பொழுது அந்த பேதுருவை தேடி இயேசு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பேதுருவை மீண்டும் திரும்பி கட்டி எழுப்பும்படியாக இயேசு அந்த காலையில் அந்த சீஷர்களை தேடி வந்தார். ஐயா, எனக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருகின்றது. நான் அவரை மறுதலித்திருந்தாலும், நான் அவரை விட்டு பிரிந்திருந்தாலும், என்னை தேடி வரக்கூடிய இரட்சகர் ஐயா, என்னை மீண்டும் மீட்டுக் கொள்ளக்கூடியவர் அவர். என்னை தேடி என்னை மீண்டும் பழைய ஸ்தானத்தில் ஏற்படுத்தி வைக்கக்கூடிய அற்புத என்னுடைய ஆத்ம நேசருக்காக நான் 1000 கோடி நன்றி செலுத்துகின்றேன். அவர் மாத்திரம் இல்லைனா நான் இன்னும் இருளில் தான் இருப்பேன், அவர் மாத்திரம் இல்லைனா நான் இன்னும் பாவத்துக்கு அடிமையாக தான் இருப்பேன். ஆனால் அவர் என்னை தேடி வந்தது மாத்திரமல்ல, நான் எப்பொழுதெல்லாம் மீண்டும் தவறி தள்ளாடும் பொழுது மீண்டும் என் அருகே வந்து பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், திடம் கொள்ளு, நான் நடக்கிறேன், திரும்பி வா, திரும்பி எழும்பு என்று ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தி நம்மை நடத்தக்கூடிய அற்புத இரட்சகர். அன்றைக்கு பேதுருவுக்காகவே இயேசு காட்சி அளித்தார். அந்த பகுதியை இன்றைக்கு காலையில் சீக்கிரத்தில் நான் பார்க்க விரும்புகிறேன். 21வது அதிகாரம் யோவான், அதற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே முதலாவது 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 15லிருந்து 19 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றான். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அங்கே நிறுத்தலாம். எல்லா சீஷர்களும் எனக்கு மிக அதிகம் பிடித்திருக்கிற ஒரு சீஷன் பேதுரு தான். ஏன்னா பேதுருவின் அநேக சுவாபங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கின்றேன். பேதுருக்குள் இருந்த அநேக பலவீனங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கின்றேன். அதிக பிரசங்கதானம், சீக்கிரமாக வாயை திறந்து பேசிடுறாரு, துணிச்சலாக ஏதாவது சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு அதை செய்ய முடியறதில்லை, சொன்ன பிறகு அதை நிறைவேற்ற முடியறதில்லை. ஆனாலும் பேதுருவை தேவன் பயன்படுத்தினதை பார்த்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த சம்பவத்தை நாம் தொகுத்து ஒரு வார்த்தையினால் விவரிக்கணும் என்று சொல்லுவோம் என்றால், நான் சொல்ல இந்த சம்பவம் அன்பின் அடிப்படை தான். இந்த சம்பவம் அன்பு தான். ஆண்டவர் இந்த முழு இடத்துல அன்பை குறித்து தான் இங்கே மிக அதிகமாக கவனம் செலுத்துகின்றார். இயேசுவை பின்பற்றுவது அன்பின் அடிப்படையில் தானுங்க ஐயா. இயேசுவை நாம் நேசிக்கின்றோமா? அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில்தான் நம்முடைய எல்லா செயல்களை நிர்ணயிக்கின்றது. ஏன்னா ஒன்றை நேசிப்போம் என்றால் அதற்காக எல்லாவற்றையும் செய்வோம். ஒன்றை நேசிப்போம் என்றால் அதற்காக விலைக்கிரயம் செலுத்த ஆயத்தமாக இருப்போம். ஒன்றை நேசிப்போம் என்றால் அதற்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருப்போம். உண்மையாக ஒன்றை நேசிப்போம் என்று சொன்னால் எதை வேணாலும் செய்ய ஆயத்தமாக இருப்போம். அதை தான் இயேசு பேதுருவோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். பேதுரு இடத்துல அவர் வந்த பொழுது அவன் 3 முறை மறுதலிச்சிருந்தான். 3 முறை இவரோடு கூட இருந்தார். 3 வருஷம் கூட இருந்த மனுஷன், 3 வருஷம் அற்புதங்களை பார்த்தவர். இயேசு பார்த்து கொஞ்சம் கடிஞ்சிருக்கலாம். ஏன்டா இவ்வளோ கூட உனக்கு ஒரு விசுவாசம் இல்லையா? இவ்வளோ கூட உனக்கு ஒரு துணிச்சல், என்னென்னமோ பேசினியே, என்னென்னமோ பண்ணியே, ஏன் எனக்காக எழும்பி பேசுறேன் என்று அவனை கடிந்து கொண்டிருக்கலாம்.
இயேசு அவனை பார்த்து சொல்லியிருக்கலாம், திரும்பி என் சீசனா நீ இருக்கணும்னா நீ இன்னும் ஒரு 21 நாள் உபவாசம் பண்ணு. 20 நாள் உபவாசம் பண்ணிட்டு இவ்வளோ அதிகாரங்களை மனப்பாடம் பண்ணி எல்லாம் என்கிட்ட ஒப்பி, அப்புறம் தான் உன்னை திருப்பி நான் சீசனா நான் உன்னை ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கலாம். நியாயமாக தான் இருந்திருக்கும். அவர் எதுவும் சொல்லலை, அதை குறித்து எதுவும் சொல்லலை. அவர் கேட்ட கேள்வி எல்லாம், நீ என்னை நேசிக்கிறாயா பேதுரு? இவைகள் எல்லாவற்றிலும் என்னை நேசிக்கிறாய். இவைகள் எல்லாவற்றும் என்பது மற்ற சீசர்கள்ல அங்கே கடந்த அந்த படகு, அங்கே கடந்த அந்த வலை, அந்த கடந்த அங்கே மீன், அதெல்லாம் பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பழைய வாழ்க்கையை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? உன்னுடைய மற்ற வெற்றிகளை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? உன்னுடைய இருதயம் எங்க இருக்கு பேதுரு? என்னை பின்பற்றும்படியாக நேசிக்கிறாயா என்னை என்று அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சையை இயேசு அங்கே கை வைக்க ஆரம்பிக்கின்றார், விரலை வைக்க ஆரம்பிக்கின்றார். இயேசு அவனை பார்த்து கேள்வி கேட்ட பொழுது அவர் முதலாவது சொன்னது, சீமோனின் மகனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று அழைக்கின்றார். அங்கேயே அவனுக்கு நறுக்குன்னு இருந்திருக்கும். ஏன்? இயேசு தான் அவன் பேரை மாத்தினார். அவனுக்கு சீமோன் என்று தான் பேர் இருந்தது. இயேசு அவனை பார்த்து, நீ சீமோன் இல்லை, நீ பேதுரு, நீ ஒரு பாறை, உன் மேல சபையை கட்ட போற, நீ உறுதியா இருக்க போற என்று இயேசு அவனுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய சுவாபத்திலிருந்து அவனை விடுவித்து அவன் பெயரை மாத்தி பேதுரு என்று அழைக்கப்பட்டவனை அன்னைக்கு காலையில உட்கார்ந்து இயேசு அவனை மீண்டும் கேட்கிறாரு, யோனாவின் மகனாகிய சீமோனே என்று கேட்கிறார். அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, நீ திரும்பி போயிட்டடா, பழைய வாழ்க்கைக்கு போயிட்ட, பழைய சுவாபங்களுக்கு நீ போயிட்ட, உன்னை பழைய அனுபவங்களுக்கு போயிட்ட, அதுல இருந்தா நான் உன்னை வெளியே கொண்டு வந்திருந்தேன். ஆனா அதுக்கே திரும்பி இந்த பெயருக்கு மிகப்பெரிய அர்த்தம் உண்டு, மிகப்பெரிய முக்கியம் உண்டு. ஆண்டவர் அநேக நேரத்துல மனிதனோடு கூட இடைப்படும் பொழுது இந்த பெயரை குறித்து பேசுகின்றார். பலருடைய பெயரை மாத்துறார். யாக்கோபு இடத்துல அதான் கேட்கிறார், உன் பேர் என்ன என்று கேட்கிறாரு. ஏன்? அந்த பெயர்ல மிகப்பெரிய அர்த்தம் உண்டு. அந்த பெயருக்கு பின்னாடி சுவாபம் உண்டு. அந்த பெயருக்கு பின்னாடி ஒரு பழைய வாழ்வு உண்டு. அந்த பெயருக்கு பின்னாடி ஒரு பழைய பழக்கங்கள் உண்டு. அதனாலதான் அன்னைக்கு பார்த்து சொல்றாரு, சீமோன், உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நீ திரும்பி போயிட்ட, உன்னை நான் திரும்பி உன்னை கட்டி எழுப்ப விரும்புகிறேன். பழைய வாழ்க்கையை விட்டு நீ வெளியே வரணும். நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். கிரேக்க பாஷையில அன்பு என்ற வார்த்தைக்கு அநேக வித்தியாசமான வார்த்தைகள் உண்டு. கிரேக்க பாஷை நமக்கு தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி ஒரு அளவுள்ள வார்த்தைகள் தான் இருக்கின்றது. காதல், அன்பு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இருக்கு. ஆனால் கிரேக்க பாஷையில அநேக வார்த்தைகளை கொண்டு அன்பை விவரிப்பார்கள். இப்பொழுது இயேசு அவனை முதல் முறையாக அவனை பார்த்து, யோனா உன் மகனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்ட பொழுது இயேசு பயன்படுத்தின அந்த அன்பின் வார்த்தை என்னவா இருந்தது என்றால், அகாப்பே என்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்தினார். இந்த அகாப்பே என்ற வார்த்தையுடைய அர்த்தம் தெய்வீக அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, பூரண அன்பு. இதுதான் அதோடைய வார்த்தையின் அர்த்தம். பேதுருவை பார்த்து அவர் கேட்கும் பொழுது பேதுருவிடத்துல கேட்கிறாரு, இப்படிப்பட்ட பூரண அன்போடு கூட என்னை நேசிக்கிறாயா? இப்படிப்பட்ட தெய்வீக அன்போடு கூட என்னை நேசிக்கிறாயா? நிபந்தனையற்ற ஒரு அன்போடு கூட என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறாரு பேதுருவை பார்த்து. பேதுரு பதில் சொல்றான், ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆனா அவன் பயன்படுத்தின வார்த்தை இயேசு பயன்படுத்தின அகாப்பே வார்த்தையை பயன்படுத்தல. அவன் பயன்படுத்தின வார்த்தை இன்னொரு வார்த்தை கிரேக்க பாஷையில பிலியோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இந்த பிலியோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்நேகம் அல்ல, சகோதர ஸ்நேகம், நெருங்கிய ஸ்நேகம், ஒரு ஒரு என்ன சொல்ற, நல்ல ஒரு நட்பு. அந்த அன்புக்கு அர்த்தம். பேதுரு சொல்றான், உங்களுடைய அன்பு மாதிரி எனக்கு அன்பு இல்லை ஐயா. உங்களுடைய பூரண அன்பு எனக்குள்ள இல்லை. எனக்குள் இருப்பதெல்லாம் என்னுடைய உடைக்கப்பட்ட நிலையில நான் சொல்லக்கூடிய, இன்றைக்கு நான் அறிக்கை செய்யறேன், உண்மையா சொல்றேன், எனக்குள் இருக்கின்றதெல்லாம் ஒரு சகோதர அன்பு தான் என்னால முடியும் ஐயா, அவ்வளவுதான் என்னால முடியும் என்று இயேசு இடத்துல பார்த்து சொல்றான். இயேசுவனை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொல்றார். ஒரு முறை கேட்டுட்டார். ஆனா இயேசு விடலை.
மீண்டும் 16ஆம் வசனத்தில் மீண்டும் தேவ வார்த்தை சொல்லுகின்றது, வாசிங்களேன். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றான். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஸோ 2ஆம் தரம் மீண்டும் கடற்கரையோரே உட்கார்ந்து அவள் சாப்பிட்டு முடித்த பின்பதாக 2ஆம் முறை இயேசு அவரை பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோனே, என்னை நீ நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்கிறார். இந்த முறையும் இயேசு அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார், அகாப்பே என்ற வார்த்தையை பயன்படுத்தி, இந்த பூரண அன்பு என்னை நேசிக்கிறாயா, இந்த தெய்வீக அன்பு உனக்குள் காணப்படுகின்றதா பேதுரு என்று கேட்கிறார். அவன் பதில் கொடுக்கக்கூடிய பதில் மீண்டும் சொல்றாரு, நான் உண்மை பிலியோ அன்பினால் உண்மை நேசிக்கிறேன் ஐயா, இந்த சகோதர சிநேகத்தினால தான் என்னால் நேசிக்க முடியுது, எனக்கு இந்த பூரண அன்பு எனக்குள் காணப்படலை, இப்படிப்பட்ட தெய்வீக அன்பு எனக்குள் காணப்படலை என்று அவன் 2ஆம் முறையும் இயேசுவிடத்தில் அவன் அந்த பதிலை தருகின்றான். ஆண்டவர் சொல்றார், மீண்டும் என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்றார். அதற்கு பின்பதாக திரும்பவும் ஒரு முறை ஆண்டவர் கேட்க ஆரம்பிக்கிறார். அதை வாசி. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆவது தர இயேசு அவனை பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஆனா இந்த தடவை இயேசு அவனை பார்த்து கேட்ட பொழுது அவர் அகாப்பே என்ற வார்த்தையை பயன்படுத்தல. 3ஆம் தடவை அவரை பார்த்து கேட்ட பொழுது அவர் சீமோனுடைய நிலைக்கு அவர் தன்னை கொண்டு வந்து அவனை பார்த்து கேட்கிறாரு, சகோதர அன்பினாலேயாவது என்னை நேசிக்கிறாயா சீமோனே என்று கேட்கிறாரு. ஒரு 3 முறை கேட்டது அவனுக்கு வேதனை. அது மாத்திரமில்லை, ஒரு அகாப்பே அன்பை விட்டு இப்போ ஓடுது, பிலியோ அன்பை வைத்தவர் என்னை கேட்கும் பொழுது உடைக்கப்படுறான் பேதுரு. அழுகிறான், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய வாழ்க்கை குறித்து எல்லாம் தெரியும், நான் செய்ததெல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னுடைய பின் வாழ்க்கை நீர் அறிந்திருக்கின்றீர், என்னுடைய மீறுதலை நீர் அறிந்திருக்கின்றீர், உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை ஐயா, உமக்கு தெரியும் நான் எவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கிறேன் என்று அவன் மனங்கசந்து அழுக ஆரம்பிக்கிறான். அப்பொழுது 3ஆம் தடவை ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொல்றாரு. என்ன ஒரு அற்புத இரட்சகர்! அவனை கடிந்து கொள்ளல, அவனை அவ்வளோ அழகாக மெதுவாக மீண்டும் அவனை தட்டி கொடுத்து அவனுடைய நிலைக்கு இறங்கி அவர் மேலிருந்து அன்பை குறித்து பேசினாலும் அவனால் அங்கே வர முடியலன்னு அதை பார்த்து அவர் அந்த அகாப்பே அன்பை கூட அவர் பயன்படுத்தாம, ஏய் உனக்கு பிலியோ அன்பு இருந்தா போதும், அந்த அன்புக்கு நான் இறங்கி வரேன், நீ என்னை நேசித்தேன்னு சொல்லு, அதிலிருந்து நான் உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பேன் என்று பேதுருவை, அன்றைக்கு உடைக்கப்பட்ட பேதுருவை மீண்டும் இயேசு திரும்பி கட்டி எழுப்பினார் ஐயா. அது வரைக்கும் நொறுக்கப்பட்டிருந்தான். ஆண்டவரை நான் மறுதளிச்சிட்டேன், இனி ஊழியத்திற்கு நான் லாக்கி இல்லை, இனி எதுவும் செய்ய முடியாது என்று மிகப்பெரிய மன வருத்தத்தோடு அமர்ந்திருந்த பேதுருவை அவர் தட்டி கொடுத்து, நான் உன்னை மெய்ப்பன் என்று அழைக்கிறேன், உன்னை மெய்ப்பன் ஊழியத்தை நான் அழைக்கிறேன், மீன் பிடிக்க நீ திரும்பி போகணும்னு அவசியம் இல்லை. பேதுருவே, நான் உன்னை எதற்காக அழைத்தேனோ அதற்கு நான் திரும்பி வந்த ஸ்தானத்தில் நான் வைக்கின்றேன் என்று ஆண்டவர் அன்றைக்கு அவனை திரும்பி அவனை எடுத்து வைப்பதை நாம் பார்க்கின்றோம். என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக கிருபை. அநேக நேரத்தில் சாத்தானுடைய தந்திரம் நம்மை அவரிடத்திலிருந்து பிரித்து வைக்கக்கூடிய ஒரு காரியம். அவர் உன்னை திரும்ப எடுக்க மாட்டார், அவர் உன்னை நேசிக்க மாட்டார். நீ இப்படி பண்ணிட்டியே, இவ்வளோ தூரம் துரோகம் பண்ணிட்டியே, உனக்கு என்னடா அன்பு, உனக்கு என்ன ஆண்டவருடைய கிருபை இல்லை என்று நம்மை அவரை விட்டு பிரிக்க
அவன் முயற்சி செய்கின்றான். ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய அன்பு ஒரு அற்புதமான ஒரு அன்பு, ஒரு பூரணமான ஒரு அன்பு, மீண்டும் திரும்பி எழுப்பி கட்டக்கூடிய ஒரு அன்பு. உடைக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய அன்பு நமக்கு மீண்டும் வந்து நம்மை மீண்டும் உயர்த்தி எழுப்பக்கூடிய ஒரு அன்பாக இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பழைய வாழ்க்கையின் தவறுகள் நிமித்தம் அல்ல பாவத்தின் நிமித்தம் அவரிடத்துல நான் தூரமா இருக்கிறேன், அவரிடத்துல நான் கிட்ட சேர முடியாது என்று யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு பேதுருவை பார்த்து நீங்கள் உற்சாகம் அடைந்து கொள்ளுங்க. பேதுருவை மீண்டும் ஆண்டவர் அவருடைய பழைய ஸ்தானத்தில் ஏற்படுத்தி நிறுத்துவார் என்றால், உங்களையும் தேவன் பழைய ஸ்தானத்தில் மகனாக மகளாக தேவனுடைய பார்வையில் தேவன் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கின்றார். ஆனா இந்த முழு பகுதியில் அடுத்ததுதான் நான் எப்பொழுதும் மிக கவனமாக வாசிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பதாக இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தைகளை சற்று கவனிப்போம். வாசிங்களேன். நீ இளம் வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். எப்பொழுதெல்லாம் இந்த வசன பகுதியை நான் வாசிக்கும் பொழுது நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் ஆண்டவரே, ஏன் அவனுக்கு அவன் எப்படி மரிக்க போறான் என்று ஏன் இப்போ வெளிப்படுத்துறீங்க? அது பயங்கர ஒரு துயரமான காரியம் அல்லவா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம யாராவது அப்படி ஜெபிப்போமா? ஜெபத்தில், ஆண்டவரே நான் எப்போ மரிப்பேன், எப்படி மரிப்பேன், எனக்கு கொஞ்சம் வெளிப்படுத்துங்க என்று யாராவது ஜெபிப்போமா? ஐயோ, நம்ம யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தகவல் தேவையில்லை, விருப்பம் இல்லை. ஏன்? அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம். அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை சுமப்பது, எப்படி மரிப்போம், என்ன ஆக போகுது என்று நாம் யாரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் பேதுருவுடைய மரணத்தை குறித்து அழகாக தெளிவாக சொல்கின்றார். சரித்திரம் சொல்லுகின்றது, ஆண்டவர் சொன்ன வண்ணமாகவே பேதுரு தம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தானாம். பேதுரு அவன் மரித்த பொழுது அவனையும் சிலுவையில் அறையும்படியாக நடத்தி சென்றார்களாம். அவனை சிலுவையில் அறையும்படியாக எடுத்து செல்ல பொழுது பேதுரு அவர்களை நிறுத்தி சொன்னானாமா, என்னுடைய இரட்சகர் இயேசு மரித்ததை போல நான் மரிக்க தகுதி இல்லையா, என்னை அப்படி நீங்கள் சிலுவையில் அறையாதீங்க, என்னை தலைகளாக என்னை அந்த சிலுவையில் அறையுங்கள் என்று பேதுரு அவளிடத்தில் கேட்டு, சரித்திரம் சொல்லுகின்றது, பேதுருவை தலைகளாக சிலுவையில் அறைந்து அவனை கொன்றார்கள் என்று சரித்திரம் சொல்லுகின்றது. நான் நினைக்கிறேன் இயேசு இதை சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஆண்டவர் இதன் மூலமாக பேதுருவை உற்சாகப்படுத்துகிறார். பேதுருக்குள் இருந்த மிகப்பெரிய ஒரு வேதனை, அவரை தவறிட்டேன். இந்த நேரம் வந்த பொழுது, நான் அவருக்காக மரிக்க வேண்டிய நேரம் வந்த பொழுது நான் ஒரு கோழையாக இருந்துட்டேன் என்று அவனுக்குள்ளே இருந்த வேதனையெல்லாம், ஐயோ என் வாழ்க்கையில் இப்படியே ஒரு கோழையாய் வாழ்ந்துருவேனா என்று அவன் கவலைப்பட்டிருப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுரு, ஒரு நாள் வரப்போகுது, உன்னுடைய விசுவாசம் மீண்டும் ஒரு முறை சோதிக்கப்பட போகின்றது. ஆனால் அந்த நேரத்தில் உன் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நீ வெற்றியோடு கூட அந்த விசுவாசத்தின் சோதனையை நீ மேற்கொள்ள போற பேதுருவே. நீ அடுத்த முறை தயங்க போறதில்லை, அடுத்த முறை நீ மறுதலிக்க மாட்ட, அடுத்த முறை உன்னுடைய ஜீவன் உன்னிடத்திலிருந்து கேட்கப்படும் பொழுது நீ தைரியமாக எழும்பி எனக்காக உன்னுடைய ஜீவனை நீ தரப்போகின்ற ஒரு நாள் வரப்போகின்றது பேதுரு. ஆனால் நீ கவலைப்படாத, கடந்தது நடந்து விட்டது. ஆனால் வரக்கூடிய நாட்களுடைய விசுவாசம் அது மீண்டும் புடமிடப்படும் பொழுது நீ வெற்றியோடு கூட உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிப்பேன் என்று அந்த தைரியத்தை பேதுருக்கு தருகின்றார். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். சரி, போன தடவை நான் தோற்றுட்டேன், ஆனால் வரப்போற நாட்களில் இயேசு சொல்லிட்டாரு, நான் செய்து முடித்து என்னுடைய ஓட்டத்தை நான் வெற்றியோடு கூட முடிக்கக்கூடிய ஒரு நாள் வரைக்கும் வரப்போகின்றது. அதனால் நான் தைரியத்தோடு கூட சுவிசேஷத்தை சுமந்து நான் ஓடுவேன் என்று அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அதான் இயேசு பார்த்து சொல்றாரு, என்னை பின்பற்று என்று சொல்றார். எல்லாம் முடிந்த பின்பதாக சும்மா இருக்கணும்ல, கம்முன்னு இருக்கணும்ல. நன்றி ஆண்டவரே, இப்படியெல்லாம் எனக்கு சொல்லி
இவ்வளோ தூரம் எனக்கு நீங்கள் என்னை தேற்றி எனக்கு இவ்வளோ தூரம் செய்துட்டீங்களேன்னு சொல்லி நன்றியோடு போக வேண்டியவன். இதுதான் அவர் பேதுருன்னு காமிச்சுக்கிட்டார். அந்த 20ஆம் வசனத்தில் அங்கே பேதுரு அடுத்தது செய்ததை வாசிக்கும் பொழுது, பேதுரு திரும்பி பார்த்து முன்னாடி தானே பார்க்கணும், என்ன பின்பற்றுன்னு தானே சொன்னார். எதுக்கு திரும்பி பார்க்கணும், எதுக்கு பின்னாடி பார்க்கணும்? இதுதாங்க பிரச்சனையே நமக்கு. அவர் எல்லாத்தையும் செய்துடுவார், செய்து முடிச்சுட்டு வான்னு சொல்லுவார். போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறவங்க, திரும்பி பார்க்குறது. பக்கத்தில் பார்த்து திரும்பி பார்க்காதீங்க, அந்த வாட்சை பார்க்காதீங்க, திரும்பி பின்னாடி இருக்கிறவங்கள பார்க்காதீங்க, திரும்பி. அது என்றைக்கும் கெடுதி தான். அவங்க பார்க்க வேண்டிய திசை முன்னாடி தான். யார் முன்னாடி இருக்கிறா? இயேசு. அவரை பார்த்தீங்கன்னா போதும். இவர் என்ன பண்ணுறாரு? இத்தனையும் சொன்ன இயேசு இவர் என்ன பண்ணுறாருங்க? பின்னாடி திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த 22ஆம் வசனம் எல்லாருடைய வேதாந்தத்தில் கோடு போட்டிருக்கணும். அது நமக்காக பேசப்பட்ட வார்த்தைகள். உனக்கு என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அவங்க வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன்றதை குறித்து உனக்கு என்ன? அவங்களுக்கு நான் கார் கொடுக்குறேன்னா, வீடு கொடுக்குறேன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய புது வேலை கொடுக்குறேன்னா, பிஸ்னஸ் கொடுக்குறான்னா, அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாது. அது உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணும்? என்ன பின்பற்று, என் மேலே உன் கண்ணை வெய்ய. நான் உனக்கு தேவையானது அத்தனையும் நான் உன் வாழ்க்கையில் செய்வேன். உனக்கு நன்மையை செய்வேன். நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக செய்வேன். ஆனால் இங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்த்துட்டு கீயா முய்யான அவங்களுக்கு நீங்கள் செய்தீங்க அதை பண்ணீங்கன்னு போட்டு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா வரதும் வராமல் போயிடும். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அது மீண்டும் ஒரு தடவை வாசிங்களேன். ஆண்டவர் பலரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? அவர்தான் கேட்கிறார். எனக்கு சித்தம் என்ன நான் செய்ய விரும்புகிறேன்றதை குறித்து நீ கவலைப்படாத, நீ என்னை பின்பற்றி வா என்றார். அன்றையிலிருந்து பேதுருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்பட்டது. இந்த பேதுரு தான் மீண்டும் 1 பேதுரு 1:6-7 எழுதினார். இந்த அனுபவங்கள்லாம் கடந்து போன பின்பதாக தான் அவர் மிக தைரியத்தோடு கூட அவர் சொல்கிறாரு, விலையேற பெற்ற பொன் அது நெருப்பினால் புடமிடப்படுகின்றதை போல நம்முடைய விசுவாசமும் புடமிடப்படும் பொழுது, அது கிறிஸ்து இயேசுவின் நாள் வரும் பொழுது அது ஒரு புகழ்ச்சியும் மகிமையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று அவருடைய விசுவாச போராட்டத்தை குறித்து அவன் மிக தைரியமாக அங்கே எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியின் இறுதியில் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்களுடைய அன்பு எங்கே இருக்கின்றது? இயேசுவை முழு உள்ளத்தோடு கூட நேசிக்கின்றீர்களா? ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றுவது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது ஒரு நிபந்தனை அல்ல, அது ஒரு குடும்பத்தின் அந்தஸ்து அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுவது அன்பின் அடிப்படையில் மாத்திரம்தான் செய்யக்கூடிய ஒரு காரியம். அவர் நம்மை நேசித்தார், தன்னுடைய ஜீவனை தந்தார். இன்றைக்கு நாம் அவரை நேசிக்கின்றோமா? இவைகள் எல்லாவற்றிலும் அவரை நேசிக்கின்றோமா? உங்கள் வேலைகளை காட்டிலும், உங்களுடைய வீட்டை காட்டிலும், நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களை காட்டிலும் இயேசுவின் மேல் இருக்கக்கூடிய அன்பு இன்னும் அதிகமாக இருக்கின்றதா? இன்றைக்கு அந்த கேள்விக்கு உங்களால் சரியாக பதில் கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், இயேசுவே அந்த அன்பு எனக்குள் பூரணமாகட்டும், உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பு வளரட்டும் ஆண்டவரே. அந்த அன்பு ஒரு அர்ப்பணிப்பின் அன்பாக இருக்கட்டும், ஒரு கீழ்ப்படிதலின் அன்பாக இருக்கட்டும், விலக்கிரயத்தை செலுத்தக்கூடிய ஒரு அன்பாக இருக்கட்டும்.